ஆட்டத்தினுடைய கலைகள் பல. பல்வேறு விதமான கலை வடிவத்துல பொம்மலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், பல்வேறு காவடி ஆட்டம், பல்வேறு விதமான ஆட்ட வகைகள். பொய்க்கால் குதிரை எப்படி உருவாகுதுன்னு சொல்றாங்கன்னா, தக்ஷன் வைத்த யாகத்தை, தக்கன் நடத்திய பெரிய யாகத்தில் இருந்து அந்த நிகழ்விற்கு சென்ற சிவபெருமான் அவமதிக்கப்பட்டதனால அதன் மீது கோபமுற்ற தெய்வமாக இருந்த அந்த சிவபெருமானுடைய மனைவி காளி உருவம் மகா நடனமாக அவளுடைய ஆட்டத்திலே இருந்து அவளை நிறுத்திவிட வேண்டும் என்று முடிவு செய்த அசுரர்கள் என்ன செய்தார்களாம், அந்த அம்பிகையின் ஆட்டத்தை தடுப்பதற்காக விஷ ஜந்துக்கள், விஷ பூச்சிகள் இருக்கு, தேள், பாம்பு, பூரான், நட்டுவாக்காளி, இது எல்லாத்தையும் ஆடக்கூடிய இடத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்ப அந்த அம்மாள் என்ன செய்தாலாம், ஆட்டம் தடைபடாமல் இருப்பதற்காக தன் காலில் மரக்கட்டைகளை கட்டி கொண்டு முதலாக காலில் மரக்குச்சியை கட்டி கொண்டு ஆட ஆரம்பித்தாள். அப்படித்தான் அந்த பொய்க்கால் என்கிற மரக்கால்களை கொண்டு அந்த ஆட்டம் துவங்கியது. தந்த கலைதான் பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்பது நம்முடைய புராண இதிகாச வரலாறு. ஆனா ஒரு கடவுளாக முடியுமா? ஒரு மக்களை மகிழ்விக்கின்ற, உணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு கலையையும் உலகத்தில் தெய்வமாக மாற முடியுமா என்றால் மாற முடியும் என்று சொன்ன ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எப்படி அதனுடைய வரலாறு என்ன அறிய போகிறோம். நம்ம சாமி 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 நாம புரங்கிக்கிற சாமி நம்ம சாமி சாமிக்கெல்லாம் தனித்தனியா சாமிக்கெல்லாம் தனித்தனியா பாருங்க வாய் சொல்லலாம். நம்ம சாமி கேளுங்க நல்ல நல்ல கதை கேளுங்க, நம்ம சாமி கதை கேளுங்க. கோயில் ஆடணும். முடியறக்கணும். நல்லதெல்லாம் செய்கிறதும் நம்ம சாமி, நல்லதெல்லாம் செய்கிறதும் நம்ம சாமி. நல்ல நல்ல கதையை கேளுங்க, நம்ம சாமி கதையை கேளுங்க. நல்ல நல்ல கதையை கேளுங்க, நம்ம சாமி கதையை கேளுங்க. நம்ம ஊரு சாமி சிறிய இடைவேளைக்கு பிறகு. வணக்கம். இதுதான் நம்ம ஆவலோட எதிர்பார்த்த தாளையர் கூத்தாடி முத்துப்பெரிய நாயகி அம்மன் ஆலயம். வாங்க அம்மாவை தரிசனம் பண்ணி எல்லாரும் அருள்கிறோம். தேவகோட்டைக்கு கிழக்கே 2 கிலோமீட்டரில் சிறுவாச்சி செல்லும் சாலையில் தாழையூர் உள்ளது. அங்கு கண்மாய்க்கரையில் அமைந்துள்ள இந்த கோவிலை நிரந்தர அமைப்பான பெரிய கற்கோயிலாக மாற்ற எண்ணிய தீவிர பக்தர் ஒருவர் கோயிலும் கட்ட தொடங்கிவிட்டார். பழைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கல்திருப்பம் ஐயனும் அம்மையும் நாட்டம் கொள்ளவில்லை. இப்போது போன்று எப்போதும் எளிமையாகவே இருப்போம் என்று கூறுகிறார். இந்த நூற்றாண்டு இந்த கற்றளிக்கான திருப்பணி தொடங்கி இருக்கலாம் என நம்பப்பெறுகிறது. இப்போது இப்போதுள்ள எளிமையான கோவில் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னர்
குடமுழுக்கு நடந்திருக்கலாம் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டுல அறந்தாங்கிக்கு பக்கத்துல கம்மங்காடுங்கிற அந்த கம்மங்காடுங்கிற ஊர்ல ஒரு அண்ணனும் தங்கச்சி. அண்ணனும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அற்புதமான கலைஞர், அவ்வளவு அற்புதமான கலைஞர். அவங்க நாடகம் நடத்தினா உட்கார்ந்து பாக்குறவங்க அப்படியே சிரிப்பாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க, கைதட்டுவாங்க, பாராட்டுவாங்க. அவ்வளவு பெரிய நாடகம். அதுல ரொம்ப குறிப்பான விஷயம் என்னன்னா, அண்ணன் ஒரு அற்புதமான கலைஞர், தங்கை ஸ்திரீ பாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெண் வேடம் விட்டு வரக்கூடிய ஒரு அழகு மிகுந்த ஒரு மெல்லிய நாடு. இந்த அம்மாளுடைய அழகை வர்ணிக்க முடியாது பாருங்க. அது மாதிரி அப்படி ஒரு அழகு. அந்த அந்த அழகுல வந்து அவர் நாடகம் ஆடுற காட்சி பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டமா வந்து நிற்கும். அந்த கலைத்தன்மையோட வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணவு பாருங்க, அதை பார்க்கும் போது மக்களுக்கெல்லாம் இந்த நாடகத்தை வச்சே ஆகணும் மக்கள் ஒவ்வொருவரும் கூட்டுவாங்க. அப்படிப்பட்ட அண்ணன் தங்கச்சி 2 பேரும் அவங்க ரொம்ப விரும்பி வழிபடக்கூடிய ஆலயம் சிவகங்கை மாவட்டத்துல தேவகோட்டைக்கு பக்கத்துல இரவுசேரி நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரவுசேரியை சுற்றி உள்ள 22 கிராமங்கள், 22 கிராமங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் பிரதானமான ஆலயமாக முஸ்லாமுடைய ஐயனார் சொல்லப்படக்கூடிய இந்த ஐயனார் கோயில்ல வந்து வழிபடக்கூடிய வழக்கம். அந்த கம்மங்காட்டுல பிறந்த அண்ணன் தங்கச்சி 2 பேர் சொன்ன பாத்தீங்களா, 2 பேருக்கும் நாம வணங்கக்கூடிய இந்த முஸ்லாமுடைய ஐயனார் கோயிலுக்கு இலவசமா நடத்தும் நாடகத்தை அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் இங்க நடத்துவாங்க. அப்படி நடத்த இங்க வர்றபோது அந்த அற்புதமான அந்த நாடகம் நடைபெறக்கூடிய சூழல் உருவாயிருச்சு. மக்கள் எல்லாம் வெள்ளமா கூடியிருக்காங்க. அண்ணன் தங்கை 2 பேருடைய நாடகம். அப்ப அந்த அண்ணனுடைய நாடகத்தை பார்க்கறதுக்கு மக்கள் கூடி நிக்குது. இந்த தங்கை இருக்கா பாத்தீங்களா, இப்பதான் அவ பேரை சொல்ல போறேன். அவ சிரிச்சா முத்து உதிரும், அவ பார்த்தா முத்து உதிரும். அவ முத்து பெரிய நாயகிங்கிறது அவளுடைய பேரு. அந்த முத்து பெரிய நாயகி இருக்காளே, அவ நாடகத்துக்கு நடிக்க போறான்னு மக்கள் கூடி நிக்கிறாங்க. நாடகம் நடக்குது. இந்த கோமாளின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாரதர் வேஷம் விட்டு வரக்கூடியவர், இந்த கோமாளி நாடகத்தை வந்து அப்படியே மக்களை மகிழ்விக்கிறாங்க. இப்ப வந்து அடுத்த கட்டமா அந்த இடத்துல ஸ்திரீ பாட் அப்படின்னு வரக்கூடிய அந்த கூட்டாளியாக வரக்கூடிய நிலையில அந்த முத்துப்பிரிய நாயகிங்கிறவ அந்த இடத்துல வந்து நாடகத்தை நடிச்சு காட்ட வரணும். மக்கள் ஆர்வமா இருக்காங்க. நேரம் ஆகிக்கிட்டே போகுது, தாமதமாகுது. பெண்மணி பக்கத்துல இருந்த வந்து சேர நேரம் தாமதமாகுது அந்த ஊருக்குள்ளேயே. அப்ப பக்கத்துல வந்து மேடைக்கு பக்கத்துல வரும்போது வேடம் அணிந்து வந்தவள் கொஞ்சம் அந்த வேடத்துல கொஞ்சம் அலங்கோலமான வேடத்தோட மேடைக்கு பக்கத்துல வந்து நடிக்க வரும்போது தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி நிக்கிறாங்களே, இவ்வளவு தாமதமா வந்து எங்களை எல்லாம் வீட்டுக்கு அவசரப்படுத்திட்டியே, எங்க போன நீ, என்ன நீ பண்ணுங்கிற வார்த்தைய கொஞ்சம் சுடு சொல்லாத அன்னைக்கு அந்த வார்த்தை முழுக்காத ஆனா இப்படி அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாலேன்னு தயங்கி மயங்கி போனவன் அப்படியே அந்த பக்கத்துல மதி இழந்து வந்தாலும் மதி இழந்தைன்னு ஒரு இடம் கோயிலுக்கு பக்கத்துல மதி இழந்தாயின்னு சொல்லி ஒரு இடம். மதி இழந்தைன்னு மேடை இன்னைக்கு போய் பாடிச்சு. மதி இழந்தைன்னு ஒரு இடத்துக்கு வந்து அம்பாள் அந்த மதி இழந்த மாதிரி நின்று அந்த நிமிஷத்திலேயே மூச்சு அப்படியே தானே நிறுத்தி கொண்டு இறைவனோடு 2 கலந்து சமாதியான நிலைக்கு சென்றாளாம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தைக்காக தன் கற்பொழுக்கத்தினுடைய உணர்வை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக ஒரு பெண் கலைஞராக திகழ்ந்த ஒரு அற்புதமான அந்த பெண்மணி நாடகக்கலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்துல கூத்துன்னு சொல்லப்படக்கூடிய கூத்துல கூத்தாடி திரிந்து வாழ்நாளில் மக்களை எல்லாம் மகிழ்வித்தவள். தனக்கு ஒரு சுடுசொல் வந்துருச்சுன்னு சொன்னோன்ன தன்னுடைய ஆன்மாவை இறைவனோடு 2 கலக்க செய்த ஒரு அற்புதமான ஒரு பெண் சித்தர் என்றால் அதுதான் தாழையூர் என்று சொல்லப்படக்கூடிய தாழம்பூவை தான் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்பிகையாக திகழக்கூடிய அற்புதமான நாயகி கூத்தாடி முத்து பெரிய நாயகி அம்பிகை அந்த இடத்திலேயே தன்னுடைய ஆன்மாவை இறைவனோடு 2 கலந்து கொண்டு மரமாக சமைந்து
நடனமாடின அந்த காட்சியை பார்த்த மக்கள் எல்லோரும் ஆடிக்கொண்டிருந்த நிலையிலேயே அப்படியே இடது காலை கீழே குனிந்து வலது காலை சற்று உயர்த்தி ஆடிக்கொண்டிருந்த அந்த காட்சி எப்படி இருக்குமோ அதே போல தான் மரமாகி போனாள். இன்றைக்கும் அந்த அம்பாளின் உருவம் அந்த காஞ்சிர மரத்திலேயே இருக்கிறது என்றால் இந்த ஒரு கேள்வியை தன் அண்ணன் கேட்டு விட்டாரே, இது உணர்வற்ற நிலையில் என்னுடைய உடல் ஆக வேண்டும். இந்த உணர்வை வைத்துத்தானே அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார். அந்த உணர்வே அற்று போக வேண்டும் என்று அண்ணன் கேட்ட கேள்விக்காக மரமாகி போன அந்த மங்கை இன்றைக்கும் மக்கள் அத்தனை பேருக்கும் வரமாக அள்ளி தருகிறாள் என்றால் அவள் மரமாக இருந்தாலும் வேண்டி வருவோருக்கு வரமாக அள்ளி தருகின்ற நாயகியாக, கூத்தாடி முத்து பெரிய நாயகியாக, மரம் என்று சொல்லப்படக்கூடிய தாரு என்று சொல்லப்படக்கூடிய தாரு ரூபத்திலேயே அந்த அம்பிகை, காஞ்சிர மரம் என்று சொல்லப்படக்கூடிய மரத்தின் ரூபத்திலேயே அந்த அம்பிகை திகழ்கிறாள். இந்த காட்சியை அன்னைக்கு அந்த கூத்து பார்த்த மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு வியந்து போய் அந்த இடத்துல ஐயனார் கோவில், அவர் தான் உசிலாவுடைய ஐயனார், அவர் அசரீரியா ஒலித்தாராம் அந்த இடத்துல. இவள் காளியின் உருவம், இவள் அம்பிகையினுடைய உருவம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உண்மலர் தாழ் என்று கொண்டாடுகிற அந்த அம்பிகை ஆடிக்கொண்டிருந்த அந்த தாழ் பாதம் இருக்கே, அந்த திருப்பாதத்தை அவ எடுத்து ஆடின இடம் காளியினுடைய உருவமா இங்க வந்து ஆடி இருக்கிறார் அந்த அம்பிகை. ஆகையினால இவ சாதாரண மனுஷி இல்ல, இவ தெய்வமே இங்க வந்து ஆடின மாதிரின்னு ஐயனார் அசரீரியாக ஒருவர் மூலம் சொல்ல அந்த இடத்தில் இவருக்கு ஐயனாரை சொன்னாரா நேரடியா, பிரதானமாக அவளை கொண்டாடுகள் என்று. ஆகையினாலேதான் உசிலாவுடைய ஐயனார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆலயத்தில் கூத்தாடி முத்துப்பெரிய நாயகி ஆலயம் என்கிற பெயர் இன்றைக்கு மிக பிரபலமாக வழங்கி வருகிறது என்றால், ஆதி வெள்ளமாக வந்து ஒவ்வொரு சனி புதன் கிழமைகளில் அந்த அம்பிகையினுடைய திருவடியை தொழுது, மற்ற எல்லா நாட்களிலும் அம்பிகையை வேண்டிய நேரத்திலே வந்து தொழுது அந்த அம்பிகையின் திருவடி பேட்டி அடைகிறார்கள் என்றால், மனிதனாக வாழ்ந்தவர்களும் தெய்வமாக மாறலாம் என்று வாழ்ந்து காட்டிய மனித புனிதர்தான் தாழையூர் கூத்தாடி முத்துப்பெரிய நாயகி அம்பிகை. நம்ம ஊரு சாமி சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த ஆலயத்தில் வன்னி மரம் ஆலயத்தினுடைய மூலவருக்கு அருகிலேயே விநாயகருக்கு அருகில் கோவில் கிழக்கு பார்த்து உசிலருடைய ஐயனார் ஒரு சிறிய உருவினராக அமர்ந்திருக்கிறார். உடை மரத்தில் இது உசிலை உடை, எனவே உசிலை உடைய ஐயனார் என்று இவருக்கு பெயர் என்று கூறுகிறார்கள். ஆனால் கோயிலில் உசிலையுடைய ஐயனார் என்று சொல்கிறார்கள். உசிலை அல்லது உசில் என்பது சிக்கிரி மரம், உடை என்பது வேல மரம். இந்த ஐயனாரின் பூர்வீகம் பற்றி அவர் பெயரே வெளிவர தொடங்கி இருக்கிறது. உசிலை மரத்தின் அடியில் உதித்தவரா, உசிலை மரங்கள் நிறைந்திருந்த இடத்தில் இருந்தவரா, கூத்தாடி முத்து பெரிய நாயகிக்கு மரத்தினால் சிலை அமைக்குமாறு ஐயனாரே கூறியதாக சொல்கிறார். மேலும் தாழையூர் கோயில் அம்பிகை பெயராலேயே வழங்கி வர வேண்டும் என்று ஒருவேளை அம்பிகை சிலை உசிலை மரத்தில் செய்யப்பட்டும் அவள் பெயராலேயே முத்துப்பெரிய விளங்குவதாலும் உசிலை மரத்தினால் செய்யப்பட்ட சிலையை உடைய ஐயனார் என்று இவரும் இவருடைய பழைய பெயரை தொடர்ந்து
புதிய பெயரை ஏற்றிருப்பாரோ என்று உசுருடைய சேர்த்துட்டாங்க. இதான் கோயில். இது எரிக்காதான் நாங்கள் ஆடுவோம். மற்ற எல்லா கோயிலுக்கு நீங்க போனீங்கனால டெய்லி நீங்க சாமி கும்பிடும் போது உங்களுக்கு வந்து பூ கொடுப்பாங்க. நம்ம கோயில்ல மட்டும் இல்ல, வருஷத்துல ஒரு நாள் சிவராத்திரி அன்னைக்கு 4ஆம் கால கடைசி விடிய காலம் 5 மணிக்கு சாமி கும்பிட்டு அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பூ கொடுக்குறது. அந்த வருஷத்துல ஒரு நாள் ஃபுல்லா பூ கொடுப்பாங்க. அந்த பூ திருவிழான்னு சொல்லி அந்த பூ வாங்குறதுக்கே இங்க அவ்வளவு பேரு ரொம்ப விசேஷமா வருவாங்க. ஐயனார் கருவறை நுழைவாயில் இருபுறமும் துவார பாலகரும் மண்டபத்துக்கு வெளியே திறந்த வெளியில் யானை வாகனம் பலிபிடமும் உள்ளது. அம்பிகையிடம் அதிகமானோர் நாடகம் நடத்துவதாகவே நேர்ந்து கொள்கின்றனரா? அதனால் கோயிலுக்கு சிறிது தொலைவில் நிரந்தர நாடக மேடை உள்ள அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்க பரம்பரையா பூஜை பண்ணிட்டு அந்த கோவில்ல இந்த கோவிலோட விசேஷங்கள் என்னன்னா, இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனை எந்த விதமான இதுவும் கிடையாது. அத்தர், ஜவ்வாது, புனுகு, செண்டு, வாசன திரவியங்கள் மட்டுமே இந்த அம்பாளுக்கு உபயோகப்படுத்துறது. இந்த அம்பாளுக்கு எல்லாருமே அவங்க காரியம் என்ன நினைக்கிறாங்களோ அது பரிபூர்ணமா முடிச்சிருப்பா. இந்த கோயிலுடைய திருப்பணிகள் செய்யப்பட்டு 5 நிலை மாட ராஜகோபுரம் சொல்லப்படக்கூடிய ராஜகோபுரங்கள் வந்து ஐயனாருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பிரதானமா அம்பாள் கூத்தாடி முத்துப்பிரியவளுக்கும் ஜீவசமாதியான அந்த அம்பாள் இந்த இடத்துல பலன்களை அள்ளித்தரக்கூடிய அம்பிகைக்கும் ஐயனாருக்கு இருக்கிறது மாதிரியே ஒரு அற்புதமான ராஜகோபுரத்தை இன்னைக்கு பக்தர்கள் உருவாக்கி மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ராஜகோபுரத்துக்கும் அந்த கோயிலுக்குமான மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி சுபகிருத வருஷம் ஆணி மாதம் 3ஆம் நாள் 17/6/2022 அன்றைக்கு ஒரு அற்புதமான திருக்குறமுழுக்கு நிகழ்வானது இந்த ஆலயத்திற்கு நடைபெற்றிருக்கிறது. அதற்கு முன்பு வெகு ஆண்டு காலம் கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்து இந்த கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒரு குடமுழுக்காக நடைபெற்றது. மிகச் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இங்கே ராஜ சபையாக அம்பிகை இங்கே அருமையாக வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். நடனம் ஆடக்கூடிய ரூபத்திலேயே மரமாக சமைந்த அம்பிகை என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டின் ஏன் உலகத்தின் ஒரே கோயில் தாழையூர் கூத்தாடி முத்துப்பிரியநாயகி அம்பிகை ஆலயம். நேர்த்தி கடனுக்காக மாடுல கொண்டாந்து இங்க கோயில்ல கொண்டாந்து விடுவாங்க. இங்க உள்ள சுத்து வட்டார கோயில் மாடே நிறைய மாடு வந்துருச்சு. எல்லாரும் முதல்ல விட்டா அதுக்கப்புறம் எல்லாருமே மாடு வருது, மாடுனால எங்களுக்கு ஒரே தொல்லையா இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மாடு பகலையில வயலுக்கு போகாது, நைட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா ஓடி போய் அந்த கிராமம் அங்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போய் எல்லா கிராமத்துல உள்ள வயல்ல உள்ள பயிரெல்லாம் மேய்ஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளவுதான் விரட்டியும் மாடை விரட்ட முடியல. அது வந்து எல்லா விவசாயியும் வந்து சொல்றது நம்மள்ட்ட விரட்ட முடியல. ஆனா பெரிய